അയ്യോ കറക്റ്റ് ടൈം പുറത്തു വന്നു. പക്ഷെ என்ன சொல்லுவீங்க? நடிக்காத, நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். சட்டம் அதான அதான. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ആക്ഷൻ കിങ് അർജുന്റെ മുതൽവൻ മൂവിയിലെ ആ ഒരു ഉപ്പ് കറുവാട് സോങ്ങിന് ശേഷമുള്ള സീനാണ്. അപ്പൊ ഏകദേശം അത് ക്ലൈമാക്സിനോട് അടുക്കാൻ തോന്നുന്നുണ്ട് അല്ലെ? ഏകദേശം 22-23 മിനിറ്റ് അങ്ങനെ എന്തോ ഒരു ടൈമേ ഉള്ളൂ. എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഷൂട്ട് ചെയ്യുന്ന ആളിങ്ങനെ റെഡി ആയിട്ടിരിക്കുകയാണ്. അതാണ് മനസ്സിലാകുന്നത് എന്താ അതായത് ആ ഒരു മറ്റേ മുന്നത്തെ ഈ സോങ്ങിന് മുന്നേ തന്നെ മറ്റേ എന്തായിരുന്നു പൂ പണിക്കാൻ വേണ്ടി പോയ സമയത്ത് അവിടെ നിന്ന് മേലെ നിന്ന് ഒരാൾ നോക്കുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് നോക്കാം സ്കെച്ചിങ് ഉണ്ടോ ഇല്ലയോ എന്നുള്ളത്. നമുക്ക് നല്ല സീൻ കിട്ടോ. റെഡി അല്ലേ? യെസ്. അതെങ്ങനെ മറികടക്കുന്നതാണ്. ഓക്കെ തുടങ്ങാം. கொல்ல கொலைக்கு കഴിഞ്ഞു. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாரத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நீங்க தானே முதல்வர். ஆமா. நீங்க எவ்வளவு வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம்ல. உங்களுக்கு தான் மேலதிகாரியே கிடையாது. அதுதான் இல்ல. மக்கள் தான் மேலதிகாரிங்க. நான் உங்களுக்கு வேலைக்காரன் தான். நீதான் ஸ்வீட். முரண்டு பிடிச்சிருந்த உங்க அப்பாவை இன்னைக்கு சாயந்தரமே கல்யாண பேசுறதுக்கு மாத்தி விட்டியே. அப்புறம் என்ன அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் தான். கிழங்கு தாரே உம்மாடு கெத்தரக்கு தாரே. ஐயோ ஓ ജസ്റ്റ് മിസ്. ഇല്ല ആൾക്കെന്നെ വെടി കിട്ടി. വേറെ ആള് ഇല്ലല്ല ഇവരുടെ. சாரி சார், உங்க அனுமதி இல்லாட்டாலும் உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. കൂടെ ഉണ്ടായിരുന്നു. മറ്റൊരു വരണ്ടാന്ന് പറഞ്ഞില്ലേ? വരണ്ട. ഓ ഓ ടീമുണ്ട്, പോലീസ് ടീമുണ്ട് കൂടെ. ഓൺ ദി സ്പോട്ട് വന്നോടെ. പക്ഷെ കറക്റ്റ് ടൈം യൂസ് ചെയ്തല്ലേ? സിറ്റുവേഷൻ വരുന്നു. തെങ്ങ് പോയത്. ഓ അങ്ങനെ സീനാക്കാൻ സാധ്യതയുണ്ട്. കൃഷി മറ്റവരാണ് നശിപ്പിക്കുന്നത് കേട്ടോ. ഓ ഇങ്ങനെയാക്കി കളഞ്ഞത്. ഒറിജിനലായിട്ട് ബ്ലാസ്റ്റ് ചെയ്ത് അതാ തെറിക്കുന്നില്ലേ? ഒറിജിനൽ പക്ഷെ സെക്യൂരിറ്റി വന്നോണ്ടാണ് കറക്റ്റ് ടൈം അവര് വന്നോണ്ട് അല്ലേ? இதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்படி தினம் தினம் செத்து படைக்கிற வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். எனக்கு என் பொண்ணுக்கு வேண்டாம். இதுக்கப்புறமும் இவரெல்லாம் கட்டி பண்ணி நீ அபிப்பிராயப்பட்டா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாதாரண மனுஷனை வர சொல்லு. இல்ல நீ கல்யாணம் ஆகாம காலம் பூரா வீட்டுல இருந்தாலும் சரி, ஒண்ணு விதவ கோலத்துல பாக்குற சக்தி எனக்கு இல்ல. ഓ അതാണ് ആ ഒരു പേടിയാണ്. ഇല്ല അച്ഛൻ്റെ ഭാഗത്തൊന്നും പറയാൻ പറ്റില്ല. മകള് വിധവയാവരുതെന്നാ പറയുന്നത്. ഓൺ ടൈം അച്ഛനാണ് ഷൂട്ട് ചെയ്തത്. വീട്ടില്
என்னப்பா இது தலைகீழா? நாயில உங்க காலை பிடிக்கணும். உயிர் பழைச்சு வந்திருக்கேன், உன்னை தொட்டாவது பாத்துக்கிறேன்ப்பா. அதுக்கு காலை எதுக்குப்பா பிடிக்கணும்? சின்ன வயசுல நான் உனக்கு பிடிச்சு விட்டது இல்லையா, இப்ப எவ்வளவோ டென்ஷன் உனக்கு. கொஞ்சம் காலை பிடிச்சு விடுறேன், நிம்மதியா தூங்கப்பா. தூங்குப்பா. മൊമെന്റ് അല്ലേ? സ്റ്റാർട്ടിങ്ങിലുണ്ടാവില്ല നല്ല മൊമെന്റ്. ഓ എല്ലാരും വന്നു. மருதாணி வச்சிடுவாப்பா. അമ്മ கூட ரொம்ப நாளாச்சுமா. இப்படி வாழ்க்கை புற இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நோ சிஎம், நோ செக்யூரிட்டி. வாழ்க்கையிலையும் விசிஆர்ல இருக்க மாதிரி ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏமா கண்காலுறீங்க? உங்ககிட்ட சாதாரணமா பேசி ரொம்ப நாளாச்சுப்பா. நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாப்ல இருக்கு. நீ பேசுமா? അയ്യോ ഫാമിലി മൊമെന്റ്സ് ഇല്ല. நான் என்னப்பா பேச போறேன், எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான். தேன்மொழி அப்பா என்ன சொன்னாரு? அவருக்கு சம்மதம் தான், ஆனா കോൾ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ടല്ലോ. அப்பா அந்த போன் கட் பண்ணுப்பா. நீங்களும் அப்பா ஒரு நாள் വല്ല എമർജൻസി ആണോ? ഡൗട്ട് மாயகிருஷ்ணன் லைன்ல இருக்காரு, ஏதாவது முக்கியமான சமாச்சாரம். ஹலோ 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 சார். சார் வீட்டுக்குள்ள சரியா சிக்னல் கிடைக்கல, நான் வெளியே வந்து பேசுறேன். ப்ளீஸ் பி ஆன் தி லைன். ஹலோ சார், இப்போ கேக்குது, சொல்லுங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, உங்க வீட்டுல பாம்பு வச்சிருக்காங்க எல்லாரும். അയ്യോ കറക്റ്റ് ടൈം പുറത്തു വന്നു. പക്ഷെ കുറച്ചു മുമ്പ് എടുക്കായിരുന്നു ഫോണ് അല്ലേ? അല്ലേ? ഓ நீ வச்சு மருதாணி ஈரக்குடைன்னு காயிலையம்மா. அது கூட அம்மா அம்மா അച്ഛാ அம்மா ப்ளீஸ்ப்பா, இது வந்துடுப்பா. അയ്യോ വല്ലാത്തൊരു സിറ്റുവേഷൻ അല്ലേ? விசிஆர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரீவைண்டிங் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ഓ சுகவாசிராணி. സീനായിരിക്കും അല്ലേ? ഷുവർ ഡയറക്റ്റ് എൻട്രി ആണല്ലോ. വരുന്നുണ്ട്. ഓ ബിജു ഉണ്ടായിരുന്നു. ഓ ഇവിടെ മറ്റേത് முதலமைச்சராக பதவியேற்கும் என் புகழேந்தியாகிய நான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதில் என் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குவேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். ഓ കടമ സിഎം. எங்க அப்பா அம்மா உனக்கு என்னடா கெடுதல் பண்ணாங்க? அவங்கள பீஸ் பீஸ் ஆக்கிட்டியாடா? என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போன எங்க அப்பா கைகள் வேணும். எனக்கு பால் விட்டா எங்க அப்பா மாறீங்க எங்கடா? எங்க ஏப்பா எல்லாரும் செத்து போனவங்களை புதைப்பாங்க, இல்லன்னு எரிப்பாங்க. ஆனா நான் எங்க அப்பா அம்மாவை கழுவிட்டு வந்திருக்கேம்மா. அதுக்கான இந்த உங்க புருஷன் சிஎம் பதவினா அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்களா? தடால் புடான்னு என்னென்னமோ பண்ணீங்க. அது பிடிக்காத ஜாதிக்காரங்க, தீவிரவாதிங்க, அந்நிய சக்தின்னு 1008 எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. நாளைக்கு எது நடந்தாலும் என்ன சொல்லுவீங்க? நடிக்காத, நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும்.
സത്യം അതാണ് കാരണം മറ്റേതും കൂടിയാണ് ഭയങ്കര സീനായി പോട്ടോ. மரணம் தலையை கரைச்சிட்டு போயிட்டான். சீப்பு கொடு. ആളുടെ ക്യാരക്ടർ എന്തായിരുന്നു അവിടെ? ഊളക്കാണ്. சின்னசாமி அவன் அரெஸ்ட் பண்றதுக்குள்ள அவன் ஆட்சி கலையணும். எங்க பார்த்தாலும் போராட்டம், மறியல், ஜாதி கலவரம் நடக்கணும். ഓ அங்கங்க குண்டு வெடிக்கணும், மக்கள் சாகணும், சட்டம் ஒழுங்கு சீர்குலையணும்.